சொல்லும் வெல்லம் ஒரு குருட்ட ஒரு சிஷ்யன் கேட்டான், எனக்கு எப்படியாச்சும் வாழை கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்டான். அப்போ குரு நினச்சாரு, எனக்கு வயசாயிடுச்சு, இவனுக்கு எப்படியாச்சும் வாழை கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சாரு. தூரத்தில் இருக்கிற ஒரு நதியை காட்டி, இந்த நதிக்கு பின்னாடி நிப்போ, அது என்ன செய்து அப்படின்னு நல்லா கவனி, அது மாதிரி நீ வாழை கற்றுக்கோ அப்படின்னு சொன்னாரு. அவனும் அந்த நதிக்கு பின்னாடி போனான். ஒரு சிங்கம் ஒரு மானை வேட்டையாடி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்ச போக மீதி உடலை வச்சுட்டு அந்த சிங்கம் போயிடுச்சு. அந்த மீதி உடலை நரி சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அவன் நினச்சான், இதே மாதிரி நம்ம வாழை கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சான். வீதியில் உட்காந்து யாராச்சும் நம்மளுக்கு சாப்பாடு கொடுப்பாளா அப்படின்னு நினச்சான். ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, யாருமே அவனுக்கு சாப்பாடு கொடுக்கல. குருகிட்ட போனான், நடந்த எல்லா விஷயத்தையும் அவன் சொன்னான். அப்ப குரு சொன்னாரு, அடமடையா, நீ சிங்கத்தையும் பார்த்துருக்க, நரியவும் பார்த்துருக்க. சிங்கம் உழைப்புல வேட்டையாடி சாப்பிட்டு இருக்கு, நரி சிங்கத்தோட உழைப்புலையே சாப்பிட்டு இருக்கு. நீ நரி மாதிரி வாழ கத்துக்கிட்ட, ஆனா நீ சிங்கம்டா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் தான் அவனுக்கு உண்மையா புரிஞ்சிச்சு. நண்பர்களே, நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக மாறி போகிறாய். சொல்லும் வெல்லும். நன்றி, வணக்கம்.